ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. பாசத்தை மனசுல கொட்டி வச்சு திரும்ப அந்த பாசம் கிடைக்காத வருத்தத்துல வேதனையில அந்த பாசத்துக்காக காத்திருக்கிற என் பிள்ளைகிட்ட இன்னைக்கு நான் பேசணும்னு வந்திருக்கேன். வேதனைகளோட இருக்க, மன வருத்தத்தோட இருக்கிற, கண்ணீரோட தவிச்சிட்டு இருக்கிற, உன் கேள்விகளுக்கு பதில் எங்க கிடைக்கும்னு தேடிட்டு இருக்கிற, உன் வேதனைகளுக்கு காரணமானவங்க யாரு, ஏன் அவங்க எனக்கு இப்படி செய்யணுங்கிற கேள்வியோட துடிச்சிட்டு இருக்கிற, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கத்தான் இந்த கருமாறி உன்னை தேடி வந்திருக்க. இன்னைக்கு கொட்டி கொட்டி கொடுத்த உன் பாசத்தை அதுல சிறிதளவு கூட உனக்கு திரும்ப கிடைக்காம வேதனையில இருக்க. நீ இப்போ என்கிட்ட இருக்கிறப்பெல்லாம் கொடுத்தனே, எனக்கு இன்னைக்கு வேணும்னு இருக்கனே, எனக்கு கொடுக்க இங்க ஆள் இல்லையே, என்னன்னு கேட்க கூட எனக்கு யாரும் இல்லையேன்னு வேதனையில தவிச்சிட்டு இருக்க. உனக்கு வேணும்னு நினைக்கிறது உன்னை விட்டு எட்டி நிக்குது. நீ வரணும்னு நினைக்கிறது உன்னை விட்டு தள்ளி நிக்குது. அது வேணும்னு மனசுல வேதனையோட அழுது புலம்பிட்டு இருக்க. ஆனா அது உன்னை வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்குது. தான் குடும்ப சொல் பேச்ச கேட்டு உன்னை ஒதுக்கி வச்சிட்டு இருக்கு. உன் மேல அன்பும் அக்கறையும் இல்லாதவங்களை நினைச்சு நீ வேதனையோட துடிச்சிட்டு இருக்கிற. நல்ல மனச கெடுத்து வச்சிருக்கிறாங்க. நல்ல மனச கெடுத்து அவங்க பக்கம் திருப்பி வச்சிருக்கிறாங்க. ஒரு காலத்துல உன் மேல அன்பும் பாசமும் இருந்ததுதான் இன்னைக்கு அவங்களால திருப்பப்பட்டிருக்குது. அது உன்கிட்ட வரக்கூடாதுன்னு திருப்பப்பட்டிருக்குது. உன்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கு. என் வேதனை என்னைக்கு தீரும்? என் கண்ணீரை துடைக்க யாரு வருவா? என் கேள்விகளுக்கு யாரு பதில் தருவான்னு கேட்டுட்டு இருக்கியல்ல, இதோ இந்த கருமாறி உன்னை தேடி வந்திருக்கேன். நீ கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கொடுக்க இந்த கருமாறி உன்னை தேடி வந்திருக்கேன். உன் குழப்பத்தை எல்லாம் தீக்கணும்னு வந்திருக்கிற. குழப்பம் அடைஞ்சிட்டே இருந்தீனா தெளிவு உனக்கு கிடைக்காது. தெளிந்த நீரோடையில தான் என்ன இருக்குங்கிறது தெரியும். நீ இப்படி மேலும் மேலும் குழம்பிட்டு இருந்தீன்னா உன்னை இதுல இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. கூட பிறந்தவங்களே துரோகிகளா இருக்கிறப்போ, ஒட்டிய உறவே பகையாளியா இருக்கிறப்போ, மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியல. தெரியாமத்தான் உன் தலையெழுத்தை நீயே மாத்தி அமைச்சு இப்ப இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற. வேணும்னே உன் மேல பழிகளை போட்டு உன்னை ஏமாத்தணும்னே உள்ள வந்து உன்னோட எண்ணத்தை குழப்பி இப்ப அவங்க அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உன் வாழ்க்கைய கெடுத்துக்கிட்டு இப்ப நீ நின்றுட்டு இருக்கிற. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சில நாட்களா உன் வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு உன்னை தொந்தரவு செஞ்சிட்டு இருக்குது. இரவு நேரத்துல எனக்கு தூக்க வராம இடையூறா இருக்குதுன்னு நீ நினைச்சையல்ல, அது யாரால அனுப்பப்பட்டதோ அதை அவங்களுக்கே நான் திருப்பி அனுப்ப போறேன். நீ எழுதி வச்சுக்கோ, இந்த ஆடி அமாவாசையில் இருந்து உனக்கு நிம்மதியான உறக்கம் வரும். இந்த ஆடி அமாவாசையில் இருந்து உனக்கு அனுப்பப்பட்ட செய்வினை உன்னை விட்டு விலகும். உனக்கு இருக்க துயரங்கள் போகும். உனக்கு இருக்கிற வலி வேதனை போகும். உன் மேல இருக்கிற அந்த கெட்ட தீய சக்தி உன்னை விட்டு விலகும். உன் வீட்டை விட்டு விலகும். அதுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஆடி அமாவாசை அன்னைக்குள்ள இந்த 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜையை தொடங்கணும். பரிகாரத்தை செய்யணும்.
உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இங்க பிரச்சனையில் இருக்கிறது உன்னை விலக்கி காக்க இங்க இருக்கிற பூஜைக்கு நீ கொடு. பூஜையின் மூலம் உன் பிரச்சனைய தீர்த்துக்கோ. இந்த ஆடி அமாவாசை உனக்கு ஒரு திருப்பமா ஆக போகுது. இந்த ஆடி அமாவாசை நீ நினைச்ச காரியத்துல வெற்றி அடைய போற. அன்னைக்கு உனக்கு நிம்மதியான ஒரு செய்தி உன் காதுல வந்து விழுக போகுது. அன்னையிலிருந்து இரவு நீ பாரு, உனக்கு எப்படி நிம்மதியான தூக்கம் வரப்போகுது. உன்னை பிடிச்சிருக்கிற பிரச்சனையெல்லாம் உன்னை விட்டு எப்படி போகுதுன்னே தெரியாம இருக்க போற. நீ எப்படி இதெல்லாம் போச்சு? இதெல்லாம் எனக்கு இந்த அலையில விழுந்து என்னை தூங்க விடாமையும் நிம்மதியா இருக்க விடாமையும் என்னை போட்டு படுத்திட்டு இருந்தது எப்படி என்னை விட்டு போச்சுன்னு நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு நடக்க போகுது. அதுக்காக தான் சொல்றேன், நான் சொல்றத ஒரு முறை உன் செவியில கேட்டு இறங்கு. ஆடி அமாவாசை என்னைக்கு இந்த பொருளை உன் கையில ஏத்துக்கோ. உன் வீட்டுக்குள்ள பூஜை செய். என்னமோ ஆத்தா சொல்லிட்டு போட்டுன்னு போகாத, இதை கடந்து போயிடாத. நான் சொல்றத செவியில வாங்கிக்கோ, மனசுல இறக்கிக்கோ. நல்லது உனக்கு நடக்க போகுது. நல்லது நடந்தே தீரும். நான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காத, நடந்த பிறகு பாரு. அதுக்கு உன் நம்பிக்கை எனக்கு வேணும். இந்த ஆடி அமாவாசை என்னைக்கு உன் கையில் இருக்கிற காணிக்கையை நீ எனக்கு அனுப்பி, அம்மா தாயே என் நம்பிக்கைய பாருன்னு நீ சொல்லணும். அந்த காணிக்கையின் மூலம் உன் நம்பிக்கையை நான் பார்த்து உன் கை கோர்த்து 2 பேரும் சேர்ந்து அந்த எதிர்மறை சக்தியை அழிச்சு உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைய ஓட்டி உன்னை வெற்றி பெற வைப்பேன். உன் எதிரிய வீழ்த்தி உன்னை வெற்றி அடைய வைப்பேன். அது உன் நம்பிக்கையின் மூலம் வர்ற இந்த காணிக்கையினால முடியுங்கிறத நம்பி நம்பிக்கையோட இந்த தாயோட கரத்தை பிடிச்சுக்கோ. இந்த ஆடி அமாவாசைக்கு உன் கையில் இருந்து வர்ற காணிக்க இங்க நடக்கிற பூஜைக்கு உதவியா இருந்து உன் தலையில விழுத்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் தொலைச்சுக்கோ. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.